Dear friends, have a beautiful day. The learning outcome fourth part அந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் மதர் டங்லேயே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சில பேர் என்கிட்ட அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அந்த 3 பார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இல்லை இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவோட ரிலேட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல எந்த லேர்னிங் அவுட்கமை நம்ம அட்ரஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இதில் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேயா? இந்த லேர்ன் வித் ஆக்டிவிட்டீஸ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இந்த லேர்னிங் அவுட்கம்ஸை பிள்ளைங்கிட்ட பெட்டராக அட்டைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்டிவிட்டீஸை கொடுத்து நம்ம ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இல்லை யூ ஷுட் ஹவ் அப்சர்வ்ட் எவ்ரி திங் இஸ்ன்ட் இட்? ஸோ இப்போ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆல்ரெடி அப்லோட் பண்ண சில வீடியோஸை நம்ம டெமோ பண்ணி காட்டின வீடியோஸில் என்ன லேர்னிங் அவுட்கம் அங்கே அட்ரஸ் ஆகிருந்தது, எதனால் அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம கொடுத்தோம், என்ன லேர்னிங் அவுட்கம் அது மூலமாக நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நம்ம முதல் இந்த லேர்ன் வித் ஆக்டிவிட்டீஸ் யூடியூப் சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஸ்டோரியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இல்லை த டவுன் மவுஸ் அண்ட் த கண்ட்ரி மவுஸ் ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். தென் த செல்ஃபிஷ் ஜெயண்ட் ஸ்டோரியையும் நம்ம சில பார்ட்ஸாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் லேர்னிங் அவுட்கம் பேஸ்டாக உள்ள பார்ட் 1 வீடியோவில் அந்த ஸ்டோரி பேஸ்டாக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன லேர்னிங் அவுட்கம் எல்லாம் இந்த வீடியோஸில் நம்ம கொண்டு வந்த வீடியோஸில் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். ஓகேயா? லேர்னிங் அவுட்கம் பார்ட் 2 வீடியோ எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக லேர்னிங் அவுட்கம் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் டிசைன் பண்ண சில சாம்பிள் ஆக்டிவிட்டீஸையும் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இஸ்ன்ட் இட்? எஸ், த தேர்ட் பார்ட் லேர்னிங் அவுட்கம் வீடியோவில் கூட இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணோம். ஆஸ் வெல் அஸ் டெமோ ஆக்டிவிட்டீஸை கூட நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க. கிராமர் பேஸ்டாக மோர் தென் 7 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு சில வெக்காபுலரி ரிலேட்டட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது பேஸ்டாக உள்ள லேர்னிங் அவுட்கமை பற்றி நம்ம பின்னாடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ப்ரோஸ் பேஸ்டாக ஒரு டெமோ லெசன் உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருந்தேன். இல்லை, ஸோ ஸ்டாண்டர்ட் 8லேருந்து நோஸ்டுவல் லெசன்லேருந்து 3 பார்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த லெசனை டெமோ பண்ணி அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நியூ கமர்ஸ் வேணால் திரும்ப ஒரு தடவை நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள், ரீப்ளே பண்ணி பாருங்கள். அந்த கரெக்ட் மெத்தடாலஜி பற்றி நான் பேசிட்டு ஜஸ்ட் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ் த மோட்டிவேஷ்னல் ஆக்டிவிட்டி. மோட்டிவேஷ்னல் ஆக்டிவிட்டியில் கூட பார்ட்டிசிபேட்ஸ் இன் ரோல் பிளே அப்படிங்கிற அந்த லேர்னிங் அவுட்கம் வர்ற மாதிரி அந்த குட்டி பிள்ளைங்க ஒரு ரோல் பிளே மாதிரி அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் த மோட்டிவேஷ்னல் ஆக்டிவிட்டி நம்ம அந்த மற்ற ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் உள்ள காரியங்களை நம்ம பார்க்குறப்ப கூட சைமல்டேனியஸாக சில லேர்னிங் அவுட்கம் பேஸ்டாக ஆக்டிவிட்டீஸையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த லேர்னிங் அவுட்கம் வர்றதுக்காக சில காரியங்களை சைமல்டேனியஸாக சான்சஸ் மஸ்ட் பி கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். Or at the end of the session you can give activities for the small children. ஓகேயா? இதில் அந்த 8, 10 அந்த லேர்னிங் அவுட்கம் வந்துட்டு பார்ட்டிசிபேட்ஸ் இன் டிஃபரண்ட் ஈவெண்ட்ஸ் சச் அஸ் ரோல் பிளேஸ் அப்படிங்கிறத கூட நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ்லேயும் திரும்பவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். பார்ட் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த பார்ட் 2 நோஸ்டுவல் வீடியோ you should have observed that the correct transactional process has been followed. That is, the presentation stage, the first model reading has been given using all the spoken English elements. Then the vocabulary item has been introduced using all the techniques. Then the content of the part has been introduced using the story narration technique, isn't it? In this part, you can find the learning outcome 8.14. That is, identifies the characters, the main idea, the sequence of ideas, etc. At the end of Nosedual Part 2 video, you can find the learning outcome 8.13 has been addressed. Yes, reads textual materials with comprehension. Okay, after giving silent reading, the teacher asks so many comprehension questions from their reading, from their silent reading. So the particular learning outcome can be attained by the students if chances are given for them for this activity. Okay.
Part 3 nostril video, you can again find the learning outcome 8.14. Yes, while giving the activity, the learning outcome 8.14 identifies the characters, the main idea, the sequence of ideas, etc. Yes, how wonderfully the small kids have performed in that activity, isn't it? In part 3 nostril video also, you should have observed the learning outcome 8.10 has been addressed. Yes, participates in different events such as a role play. The maid servant's role, the policeman's role, Ramaya's roles have been taken by the children and they have enacted the role play wonderfully, isn't it? You can also find the learning outcome 8.25 has been addressed in part 3 nostril video. Yes, develops a skit from a story, that is from the dialogues, and a story from the dialogues. Okay. Yes, the teacher has asked the children to prepare the role play cards, that is from the dialogues they have to prepare, isn't it? Yes, the dialogues has been also converted into a story. It has been narrated as a story. This particular learning outcome also has been addressed here. Okay. நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்டில் உள்ள லேர்னிங் அவுட்கம்மை பார்க்க வேண்டியது இருந்ததுனால அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால ஒரு சிம்பிள் கம்பேரிசன் இங்கிலீஷில் கொஞ்சம் நான் கொடுக்க வேண்டியதாயிட்டுது. எனிஹவ் யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் பெட்டர், இஸ்ன்ட் இட்? நீங்கள் திரும்ப ஒரு தடவை அந்த பழைய வீடியோஸ் மூணுமே நோஸ்ஜுவல் பேஸ்டாக உள்ள 3 வீடியோஸை ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த லேர்னிங் அவுட்கம்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே அது புரியும். ஓகேயா? எப்படி அந்த டிரான்சாக்ஷனல் ப்ராசஸில் கூட நம்ம அந்த லேர்னிங் அவுட்கம்மை பிள்ளைங்களை அட்டன் பண்ண வைக்கலாம், அதில் ஹோம் ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப அல்லது தனியாக செப்பரேட்டாக அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்குறப்ப எப்படி இந்த லேர்னிங் அவுட்கம்மை அட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சிகள் எடுக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் டிசைன் பண்ணலாம், ஆக்டிவிட்டீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.